மணிமண்டபம் அமைத்ததற்கான அறிவிப்பு வெளியிட்டமைக்காகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வப்பிரதிநிதி போதும். இன்று சட்டசபையில் எம்எல்ஏ வேல்முருகன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே போதும் அமருங்கள் என சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளது திமுக கூட்டணி கட்சிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரியாதைக்குரிய மூக்கையா தேவர் அவர்கள் பலமுறை தேர்தல்களிலே வெற்றி பெற்று தொடர்ந்து மக்கள் சேவகராக, மக்கள் போற்றும் தலைவராக, முக்குளத்தோர் மட்டுமல்ல அனைத்து மக்களும் போற்றும் தலைவராக மூக்கையா தேவர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அவரை அடையாளப்படுத்தி வெகு நாட்களாக இருந்த மக்கள் கோரிக்கையாக இருந்த அந்த கோரிக்கையை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி உசிலம்பட்டியிலே மணிமண்டபத்தை அறிவித்திருப்பதையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் ஒரு வரியில. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்று மகத்தான தத்துவத்தை முன்வைத்து தொழிலாளர் வர்க்கத்தின் முகவரியாய் திகழ்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை தலைவர் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையில் சிலை என்கிற அறிவிப்பினை வெளியிட்டமைக்காகவும் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஐயா தேவர் திருமகனார் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் இருந்த மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்ததற்கான அறிவிப்பு வெளியிட்டமைக்காகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வப்பிரதிநிதி போதும் போதும் போதும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.